கரூர் கருப்பூரானது எப்படி? கல்யாணம் பண்ண இருந்தவங்களுக்கு கருமாதி பண்ண காரணமாக இருந்தது யாரு? கலவர பூமியானது எப்படி? தமிழ்நாட்டின் கருப்பு நாளானது எப்படி? டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்தின் போது 39 பேர் அநியாயமாக இறந்து உயிரை நீத்திருக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சு அரசு மருத்துவமனையிலையும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கூட்டம் படிப்படியாக 10,000க்கு மேலே கூடியிருக்கும்போது அங்கே காவல்துறையும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி அது முறையாக கூட்டம் அதிகரிக்குது. அப்போ அதுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கியிருக்கணும். இது முதல் இது தவறுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பெருந்துயரத்தின் கோர முகம் யார்? பல செய்திகளுடன் விரிவாக காத்திருக்கிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். பழைய ரூட்டு புது 2 சேனலுக்கு போகலாம். வாங்க. வணக்கம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக 39 பேர் அநியாயமாக இறந்து உயிரை நீத்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 17 பெண்கள் 9 குழந்தைகள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சு அரசு மருத்துவமனையிலையும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பெருந்துயரத்தின் கோர முகம் யார்? இதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சேனலில். இது எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. இது மாதிரி அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்தின் போது அரசாங்கம் முறையான அனுமதியை வழங்கியிருக்கணும். இவர் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அவர் போகிற இடமெல்லாம் அவர் அரசாங்கத்திட்ட முறையாக பர்மிஷன் கேட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அவர் ஆரம்பித்த விழுப்புரம் வி சாலையிலேருந்து கடைசியாக இப்போ முடிச்சிருக்க கரூர் வரைக்கும் அவர் போகிற இடமெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அது அரசாங்கத்துக்குமே தெரியும். யாருமே தயவு செய்து மக்களோட உயிரில் அரசியல் பண்ணாதீங்க. அதுதான் நான் மெயினாக கேட்டுக்கிறேன். மக்களோட உயிரில் யாருமே அரசியல் பண்ணாதீங்க. அங்கே அவருக்கு போகிற இடமெல்லாம் கூட்டம் வருது, அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக இந்த நடந்த இடத்துல நம்ம போயிட்டு டிஜிபி சார்கிட்ட அவங்க கேட்டிருக்கும் போது செய்தியாளர்லாம் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க டிஜிபி சார், அவங்க 10,000 பேர் தான் கரூருக்கு அந்த இடத்துக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்தது 27,000 பேருக்கு மேலே வந்தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறான ஒன்று. ஏன்னா காலையிலிருந்து இவர் கரூருக்கு வர போகிறாருன்னு தெரிஞ்சு மக்கள் எல்லாம் காலையிலிருந்து அங்கே கூட்டம்லாம் கூடியிருக்குது. கூட்டம் படிப்படியாக 10,000க்கு மேலே கூடியிருக்கும்போது அங்கே காவல்துறையும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி அது முறையாக கூட்டம் அதிகரிக்குது. அப்போ அதுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கியிருக்கணும். இது முதல் இது தவறுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்று, இவர் கேட்குற இடம் ஒன்று, இவங்க கொடுக்குற இடமா ஒன்று இருக்குது. இவர் கேட்குற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி இடங்களில் கேட்குறாரு. ஆனால் இவங்க ஒரு குறுகிய சாலை அந்த மாதிரி ஒரு தெருக்கள் நெருக்கடியான சாலையை கொடுத்து கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. இந்த மாதிரி கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. இதனால தான் இந்த மாதிரி விபத்தெல்லாம் ஏற்படுது. எல்லாத்தையும் தாண்டிங்க அரசியல் எல்லாமே அரசியல் தான். இப்போ நாளைக்கு இவர் விஜய் பொது சேவைக்காக தான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அரசியலுக்கு வராரு. நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற அவர் பார்க்காத பணம் இல்லை. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அவர் பார்க்காத பணம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வராரு. ஆனால் அவர் இப்படி ஒரு வேணுங்கணுமே அவரால் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இவர் கேட்ட முறையான பர்மிஷன் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சரியான முறையில் அவர் பிரச்சாரத்தை பேசிட்டு கரெக்டாக போயிருந்திருப்பார். இப்போ பாருங்கள், முதலமைச்சர் தலைக்கு 10 லட்சம் சொல்லியிருக்காரு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தலைக்கு 20 லட்சம் சொல்லியிருக்காங்க. பணம் கொடுத்தா போன உயிர் திருப்பி வருவாங்க. நான் அதை தான் கேட்குறேன். பணம் கொடுத்தா போதும். எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கும் அவர் போகிற ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்து பயணத்தின் போதும் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாரும் பின்தொடர்ந்து வராதிங்க, என் வாகனத்தை யாரும் தொடர்ந்து வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகள் அழிச்சிட்டு வராதிங்க, ஊனமுற்றவர்கள் வராதிங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அடக்கம் அமரன் உயிக்கும் அடங்காமை ஆறுவர்கள் உயித்து விடும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே பொருந்துங்க. சாப்பிட்ற உணவுக்காக இருந்தாலும் சரி, பேசுகிற வார்த்தைக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்வத்துக்கு சொல்கிறேன். அளவுக்கு மிந்தினால் அமிழ்தமும் நஞ்சாங்கிறாங்களே, அது மாதிரி தன்னோட ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தணும். ஒரு ஆர்வத்துக்கு ஒரு எல்லை உண்டு. இப்போ ஒரு பிரபலமான நடிகர் அரசியலுக்கு வராரு, தன்னோட ஊருக்கு வராருன்னு எல்லாம் பார்க்க முட்டி அடிச்சுட்டு வராங்க. இன்றைக்கி 39 உயிர் எங்கே போச்சு பாருங்கள். அந்த 39 பேர் அடுத்த வாட்டி அவர் விஜய் வந்தால் பார்க்குறதுக்கு அவங்கெல்லாம் இல்லையே. அதில் ரொம்ப சொல்லப்போனால் கவலைக்கான விஷயம் என்னென்னா, ஒரு தாய்மார் அவங்க 2 குழந்தைங்களோட இறந்துட்டாங்க.
ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாகி 1 மாதத்துல கல்யாணம் ஆக போயிருக்கு. அவங்க அந்த அம்மா கதறி அழுகுறாங்க. செய்தியில் பார்த்தா தெரியுது. கல்யாணம் பண்ண இருந்தனே உனக்கு கருமாதி பண்ண வச்சிட்டியே அப்படின்னு அந்த அம்மா நெஞ்செல்லாம் அடிச்சுட்டு அழுகுறாங்க. பார்க்கறதுல அந்த நெஞ்செல்லாம் அப்படி பதைக்குதுங்க அந்த இது. இதுக்கப்புறம் நீங்கள் மத்திய அரசு முறையான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். 4 நீதிபதிகள் தலைமையில் வந்து விசாரணை கமிஷன் அமைக்கணும். யார் குற்றவாளி, சிஎம் சார் சொல்லியிருக்காரு யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. இது வந்து மக்களுடைய வாழ்க்கையில் அரசியல் பண்ணாதீங்க. நான் அதை மட்டும்தான் சொல்கிறேன் தெளிவாக. நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் போங்க, யாரை வேணாலும் பேசுங்க, யார் வேணாலும் ஆட்சிக்கு வாங்க, யார் வேணால் என்ன வேணால் பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லது பண்ணால் அரசியலுக்கு வந்து தான் ஆகணும். அது முறையாக செய்யுங்க. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், முறையான பர்மிஷன் வந்து எதிர்கட்சி ஒரு தேர்தல் பரப்புகிற பிரச்சாரத்துக்கு போனால் அது ஆளுங்கட்சி இருந்துன்னா அது முறையான பர்மிஷனை கொடுங்க. அவங்க கேட்குற இடத்த கொடுங்க. அவங்க முறையாக தான் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் குறுகிய சாலை கொடுக்குறீங்க? அவர் இப்போ அது 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி சார்பாக ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த இடத்த தான் இவர் விஜய் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்த கொடுத்துருக்கலாமே, அந்த இடத்த கொடுக்கலையே. நீங்கள் குறுகிய சாலையிலலாம் கொடுத்தீங்க. அது எப்படிங்க இவர் வந்து பேசும்போது மட்டும் கரண்ட் கட் ஆகுது? எல்லா இடத்துலையும் சரி, அவர் போய் பேசுகிற இடத்துல மட்டும் எப்படி கரண்ட் கட் ஆகுது? அது எனக்கு என்னமே கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். மக்களாகிய நீங்கள் தான் பதில் சொல்லணும். கேள்வி கேட்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்களும் விழிப்புணர்வு வந்து கேள்வி கேட்டால் தான் நாடு முன்னேறும். நாடு முன்னேறினா தான் நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. எல்லாமே வளர்ச்சி அடையும். இதில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அவர் வந்து பேசும்போது மட்டும் கரண்ட்டு கட் ஆகிருக்கு. அந்த நேரம் பார்த்து இருட்டில் ஒன்றும் தெரியாமல் போலீஸுக்காரங்கள்லாம் தடியடி நடத்தியிருக்காங்க. ஒன்று நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க இவர் வாரத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவருக்கு அவங்க மயங்கி விழுந்ததெல்லாம் தெரியவே இல்லை. அவர் விஜய் பேசிகிட்டு இருந்திருக்காரு, இவருக்கும் தெரியலை. இது வந்து ஒரு இது இந்த ஒரு புயல், சுனாமி இந்த மாதிரிலாம் வந்து தாங்க வந்து மக்கள் அழிஞ்சு சாவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து மக்களே கொண்டு போய் தன்னோட என் உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்த மாதிரி இருக்குது. அவர் ஒரு நோக்கத்துக்காக வராரு. அவரோட மனசையும் நோக்கடிச்சு நம்மளோட வாழ்க்கையை இழந்து ஒவ்வொரு குடும்பத்தோட எதிர்கால கனவும் பாழா போச்சுங்க. இதில் யார் என்னங்கிறது நம்ம இப்போ யார் குற்றவாளின்னு நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கலாம். இந்த இதை பொறுத்தவரை இது கிரைம் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத விபத்தாயிடுச்சு. அதனால் வந்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலுக்கு வந்து போகும்போது ஜாக்கிரதையாக, ஒரு கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு சினிமா திரையரங்குக்கு, இதே நம்ம ஏற்கனவே இந்த புஷ்பா 2 படத்துக்கு வந்து அல்லு அர்ஜுன் ஆந்திராவில் நடந்த ஒரு விபத்து, அங்கே போயிட்டு இது மாதிரி ஒரு பெண் குழந்தை இறந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஆளோ இல்லை ஒரு திருவிழாவோ இந்த மாதிரி அரசியல் பொதுமேடை கூட்டங்களோ, நான் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது மக்கள் வந்து அவங்க கொடுக்குற அரசாங்கம், காவல்துறையும் கொடுக்குற முறையான அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சரி, இந்த உலகத்துக்கு சரி ஒரு பாடமாக அமையட்டும். இது மாதிரி ஒரு இழப்பு இனிமேல் நம்ம சந்திக்க நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டமான இறுக்கமான செய்தி, நெஞ்சை உருக்கிய செய்தி. அதனால் எனக்கு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் எனக்கு தோணலை. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜ்குமார்.